சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எஸ்டர்டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், யூஎஸ் மார்க்கெட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் இன் இந்தியன் மார்க்கெட், அப்புறம் சில கொஷின்ஸ், சில அப்டேட்ஸ் ஆன் த ஸ்டாக்ஸ் ஐ ஃபாலோ. நேற்று சென்செக்ஸ் ஒரு 609 புள்ளி ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி ஒரு 181 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி ஒரு 3 பாயிண்ட்டு இந்த மாதிரி தான் ஏறி இருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை நேற்று இறக்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கன்சியூமர் ஸ்டாப்பிள் 1.2, ஆட்டோ 0.4, மெட்டல் 0.4, சர்வீசஸ் 0.2. ஸோ டெக்னாலஜி ஒரு சின்ன டெட் கேட் பவுன்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான செக்டார்ஸ் மேலே ஏறினது. நேற்றுக்கு ரொம்ப அதிகமாக அடி வாங்கின செக்டார்ஸ்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, இன்ஃப்ரா. ஸோ பிஎஸ்சி பேங்க்ஸ் பக்கம்லாம் போகாதீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஏரியா. ஸோ அதே மாதிரி சிமெண்ட்டு ரொம்ப வேல்யூவேஷனில் எந்த ஒரு நல்ல கம்பெனியும் இல்லை. அதனால் இப்போதைக்கு சிமெண்ட்டு பற்றி எந்த செக்டார்ஸை பற்றியும் பார்க்க வேண்டாம். எனர்ஜியில் நல்ல டாடா பவர் இந்த மாதிரி நல்ல பவருக்கு டிமாண்ட் இருக்கிற கம்பெனிஸ் பாருங்கள். ஸோ பேங்கிங் ஆல்வேஸ் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஷேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி நம்ம வாங்கலாம். ஸோ மாருதி ஏறுன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஆனால் பட் வேல்யூவேஷன் அதிகம். ரிலையன்ஸ் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ வேதாந்தா இதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஒரு 52 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு நியூஸும் இல்லை, பேட் நியூஸும். ஸோ நேற்றுக்கு கோல்டு ஒரு 800 ரூபாய்கிட்ட இறங்கியிருக்கு. கோல்டு இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாங்க ஆரம்பித்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிங்கன்னா லாங் டேர்முக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கோல்டை விட பெஸ்ட் அசெட்டு ஃப்யூச்சரில் எதுவுமே இருக்காது. க்ரூட் ஆயில் ப்ரைஸு கொஞ்சம் லைட்டாக இறங்கியிருக்கு, ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான் ஸ்டேபிளாக இருக்குது. காரணம் இப்போ யூஎஸ் யூரான் பிரச்சனை எதுவும் போயிட்டுருக்கு இல்லை, வார் இல்லை, சீஸ்ஃபயரில் இருக்காங்க, பீஸ் டாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தால் இதோடைய ப்ரைஸு ஃப்ளக்சுவேட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் க்ரூடை பற்றின ஒரு நியூஸு. ஸோ ஓப்பக் கண்ட்ரியிலேருந்து யுஏஇ வெளியே வந்துட்டாங்க. ஸோ நேற்றுக்கே பார்த்துருந்தோம் இம்பார்ட்டண்ட் நியூஸில். ஸோ எம்டார் டெக்னாலஜிலேருந்து ஒரு நியூஸு கிட்டத்தட்ட 130% ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். பட் வெரி லிமிட்டட் குவான்டிட்டி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எம்டார் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு XIR 134% காட்டுது. ஸோ ஆவரேஜாக நான் வாங்கியிருக்கிற ப்ரைஸ் 1635 வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ 5000 கிட்டக்கு மேலே இருக்குது. இதை நான் ஏன் வாங்கினேன்னா, ஹைபிஇ கம்பெனிஸை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஹைபிஇ கம்பெனி வாங்கலாம், ஹைபிஇ நல்ல பாசிட்டிவ் க்ரோத் இருக்கிற மாதிரி கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நான் இது கிட்டத்தட்ட 100 பிஇயில் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டாக்கும், ஒரு 70 பிஇ போகும்போது செகண்ட் ஸ்டாக்கும் வாங்கியிருந்தேன். இப்போ இதோடைய ப்ரைஸ் டு earning 264 இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. வெளியே வந்துடலான்னு தான் யோசிக்கிறேன். பட் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கிறனால இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். ஸோ பிரமல் ஃபார்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய எய்ம் 15% ரெவன்யூ க்ரோத்து ஒரு 2-3 வருஷத்தில் காட்டணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய காம்ப்ளெக்ஸ் ட்ரக்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ரிலேட்டட் டு கேன்சர் தெரப்பி. ஸோ கம்பெனி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 55% ஆஃப் இட்ஸ் ரெவன்யூ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்லேருந்து வருது. ஸோ பயோடெக் ரிலேட்டட் ஃபண்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ 80% இன்க்ரீஸ் ஆகிருக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்என்டி ஹைட்ராபாட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வெளியே வராங்க. அவங்களுடைய அக்ரிமெண்ட் 1400 கோடி அதை டிஸ்பர்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஸோ
ஸோ வேதாந்தா ஷேர்ஸு நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேராக டீமெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஆனால் டீமெர்ஜர் இருந்துமே ஷேர் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்தாலாம் கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனி. கடன் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, லெவரேஜ் எடுத்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது. பட் இது சரியாக பிஸ்னஸ் பண்ணலை. ஸோ கண்டினியூஸாக ரீசைக்ளிங் செக்டர்லேருந்து நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நல்லா ரீசைக்ளிங் ஸ்டாக்ஸ் இந்த நேரத்தில் பார்த்து அண்டர் வேல்யூடில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், சீக்கிரம் பார்க்குறேன். அதானி பவர் இப்போ பவர் செக்டரில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதானி கம்பெனிஸ் நிறையா பேருக்கு பிடிக்காது. பட் நான் இதை ட்ராக் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ நான் ஒரு காலத்தில் இந்த ரேஞ்சில் வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். பட் இப்போ ஃபுல்லாக ரேலி ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் கீழே ஈஸ் டவுன் ஆகி இந்த 175 ரேஞ்சில் வந்தால் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி டாட்டா பவர் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதானி பவரும் வாங்கி வைக்கலான்ற ஒரு ஐடியா. எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ஏஎம் வச்சுருக்காங்க. மொத்தமாக ஆஃபர் ஃபார் சேலில் வருது. நம்மளாம் இந்த பக்கமே போகாமல் இருக்கிறது நல்லது. ஏஎம்சி கம்பெனிஸ்லாம் பெஸ்ட்டு கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட இருந்து வர கமிஷன்ஸு, சார்ஜஸ்ஸு இதில் தான் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் எல்லாருமே ETF இன்வெஸ்டிங் இல்லாட்டினா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் போயிட்டால் இந்த கம்பெனிஸ்னால் நஷ்டத்தில் போகும். அது இல்லாமல் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. எவ்ரி கம்பெனி, எவ்ரி பேங்க், ஏகப்பட்ட ஏஎம்சிஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வால்யூம் மார்ஜின் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் அவங்களுடைய 5 to 6% க்ரோத் இருக்குன்ற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வாங்கிறதுக்கு பதிலாக யூஎஸ் மார்க்கெட்டில் யூனிலிவர் வாங்கலாம். இப்போதைக்குமே அது ப்ரைஸ் டு வேல்யூவேஷன் சீப்பாக தான் இருக்குது. நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஸ்டாக்கும் ஒரு 2-3% மைனஸில் தான் இருக்குது. ஸோ RECக்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஆல்ரெடி ஹைலி வேல்யூட். ஸோ ஒரு 300 வந்துச்சுன்னா வாங்கலாம். ஸோ இப்போ அரௌண்ட் 360 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. டார்கெட் ப்ரைஸ் 440 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு நாஸ்டாக்கும் S&P 500ம் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அதர் மார்க்கெட்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஜப்பான் நிக்கி மட்டும் 1% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. FII நேற்றுக்கும் 2000 கோடி கிட்ட விற்று வச்சுருக்காங்க. ஸோ DII ஒரு 2200 crores கிட்ட வாங்கியிருக்காங்க. இன்னமும் FII லாங்காக ஆகலை. ஸோ அவங்க இன்னும் நிறையா ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க பொசிஷன்ஸை ஃப்யூச்சர்ஸில். நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ், இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். எதுவுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.